அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சுரேஷ் IAS அகாடமி கண்டக்ட் பண்ற TNPSC JDO டெஸ்ட் சீரிஸோட செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட் வந்து பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which one of the following methods can be used to generate energy from municipal waste? ஸோ municipal waste எல்லாத்தையும் நம்ம டிஸ்போஸ் பண்ணுறதுல எந்த மெத்தட் நம்ம டிஸ்போஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எனர்ஜி வந்து ஜென்ரேட் ஆகும், எந்த மெத்தடில் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து அட்வான்ஸ்டு தெர்மல் ட்ரீட்மெண்ட், லேண்ட்ஃபில், ஆனரோபிக், இந்த இதில் எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கும். ஆனரோபிக்கில் நம்மளுக்கு வந்து எனர்ஜி அவுட்புட் கிடைக்கும், லேண்ட்ஃபில்லையும் நம்மளுக்கு என்ன ஆகும்னா எனர்ஜி அவுட்புட் கிடைக்கும், தெர்மல் பவர் பிளான்ல பண்ணும்போது நம்மளுக்கு எனர்ஜி அவுட்புட் கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் த கிவன் ஆப்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ எல்லாமே வந்து நம்மளுக்கு கரெக்ட் தான். ஸோ எல்லா மெத்தட்ஸ்லையும் இந்த எல்லா மெத்தட்ஸ்லையும் நம்மளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எல்லா மெத்தட்ஸ்ல இருந்தும் நம்மளுக்கு வந்து எனர்ஜி அவுட்புட் வந்து எடுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து which one of the following method can be employed to plastic and rubber waste disposal? பிளாஸ்டிக் ரப்பர் வேஸ்ட் டிஸ்போசல்ல எந்த மெத்தடை ப்ரிஃபர் பண்றோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்து பைரோலிசிஸ். ஓகேவா? ஸோ அந்த பைரோலிசிஸ்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ பிளாஸ்டிக்கையும் ரப்பரையும் வந்து ஹை டெம்பரேச்சர்ல ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் எதுவுமே சப்ளை பண்ணாம நம்ம ஹை டெம்பரேச்சர்ல பர்ன் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து பைரோலிசிஸ். ஓகேவா? ரைட். அடுத்தது வந்து diameter of a domestic sewer laid at gradient 1/100 is recommended. என்ன டயமீட்டர்னா 150 mm. ஓகேவா? ஸோ இது வந்து கோடல் ப்ரொவிஷன் மாதிரி தான். ஓகேவா? ஸோ எந்தெந்த டயமீட்டருக்கு எந்தெந்த கிரேடியன்ட் இருக்கு, ஸோ இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ 100 mm அப்படின்னா 100 mm டயமீட்டருக்கு 1/60. இதே வந்து 150 mmனா 1/100. இதே வந்து நம்மளுக்கு 225 mm டயமீட்டர் இருக்கும் போது ஸ்லோப் வந்து 1/220. இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கான வெலாசிட்டிலாம் இருக்கு. ஓகேவா? ஸோ அதையும் கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கிரைட்டீரியெல்லாம் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் த மினிமம் டெய்லி ஃப்ளோ அக்கரிங் த்ரூ த சீவர் டூரிங் த நைட் ஹவர்ஸ் மே பி அசியூம்ட் as. ஓகேவா? ஸோ நம்மளோட சீவர்ல நைட் ஹவர்ஸ்ல எவ்வளோ ஃப்ளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ எவ்வளோ இருக்கும்னா 2/3 ஆஃப் ஆவரேஜ் டெய்லி ஃப்ளோ. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட், ஒய் பெட் ஸ்லோப் இஸ் ப்ரொவைடட் இன் செப்டிக் டேங்க். செப்டிக் டேங்க்ல பெட் ஸ்லோப் எதுக்காக ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியா வந்து டீஸ்லஜிங் பண்றதுக்காக. ஸோ ஸ்லட்ஜ் வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஸ்லோப் ப்ரொவைட் பண்ணும்போது அதோட அவுட்லெட்ல ஈஸியா என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்லட்ஜை வந்து கலெக்ட் பண்ணி வெளியில எடுத்துடலாம். ஸோ டீஸ்லஜிங் பண்றதுக்காக தான் வந்து அந்த ஸ்லோப் வந்து கொடுக்குறோம். ஆன்சர் வந்து ஈஸி டீஸ்லஜிங். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், த ட்ராப் யூஸ்டு ஃபார் வாட்டர் கிளாசெட் இஸ் கால்டு பி ட்ராப். ஓகேவா? ஸோ வாட்டர் கிளாசெட்ல நம்ம யூஸ் பண்ற இந்த ட்ராப் பேர் என்ன அப்படின்னா பி ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்கும் அப்படின்னா இதோட ஷேப் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் கிளாசெட்டுக்கு கீழே வந்து இப்படி வச்சிருக்கும் போது இந்த மாதிரி தான் அந்த ட்ராப் இருக்கும். ஸோ இது வந்து இப்படி பி மாதிரி இருக்கனால இது வந்து பி ட்ராப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட், which one of the following water tank is commonly used in clear water reservoir and settling tank? clear water reservoir, settling tank, இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து என்ன டைப் ஆஃப் டேங்க் யூஸ் பண்ணுவாங்கன்னா ரெஸ்டிங் ஆன் கிரவுண்ட் வாட்டர் டேங்க் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அண்டர் கிரவுண்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க, எலிவேட்டட் யூஸ் பண்ணாம கிரவுண்ட் லெவல்ல, ஓகேவா, கிரவுண்ட்ல ரெஸ்ட் ஆயிருக்கிற மாதிரி இருக்க அந்த ரெஸ்டிங் ஆன் கிரவுண்ட் வாட்டர் டேங்க்ஸ் தான் வந்து நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதான் ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் வந்து த மேக்ஸிமம் பெர்மிசிபிள் லிமிட் ஆஃப் ஃப்ளோரைட் இன் ட்ரிங்கிங் வாட்டர் இஸ் 1.5 ppm. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் பெர்மிசிபிள் வந்து எவ்வளோனா 1.5 ppm. இதுக்கு குளோரைடுக்கு இருக்கு 250 to 1000 mg/L இருக்கு. இதே டோட்டல் ஹார்ட்னஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு. நம்மளுக்கு வாட்டரோட பேராமீட்டர்ஸ் அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஸ்டடி பண்ணிக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சரியா? ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் தான் கேட்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து படிச்சுக்கோங்க. ஸோ என்ன குவாலிட்டி, அது எவ்வளோ ஸ்டாண்டர்ட் பெர்மிசிபிள் லிமிட்ஸ், அதெல்லாம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட், டர்பிலிட்டி இஸ் மெஷர்ட் ஆன் ஸ்டாண்டர்ட் சிலிக்கா ஸ்கேல். ஓகேவா? ஸோ ஹார்ட்னஸ் எந்த ஸ்கேல்ல பண்றோம், டர்பிலிட்டி எதில் மெஷர் பண்றோம், இந்த மாதிரி அல்காலினிட்டி எதில் பண்றோம், இது எல்லாத்தையும் வந்து நீங்க கரெக்டாக பார்த்துக்கணும். இதெல்லாம் கொஸ்டினா கேட்பாங்க. ஸோ சிம்பிளானதான். டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்னால எல்லாமே நம்மளுக்கு இப்போ சிம்பிளா தான் இருக்கும். ஸோ என்னன்றதான் நம்ம பார்க்க முடியும். இதுல புரிஞ்சு படிக்கிறதுக்கான கான்செப்ட் எதுவும் இல்லை. அது மாதிரி எக்ஸ்பிளனேஷனும் பெருசா நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனாலதான் என்ன அப்படின்ற ஓரியன்டேஷன்ல பார்க்கணும் நம்ம. யூட்ரோபிகேஷன் ஆஃப் வாட்டர் பாடி இஸ் காஸ்டு பை எக்ஸசிவ் டிஸ்சார்ஜ் ஆஃப் நியூட்ரியன்ஸ்.
நியூட்ரியன்ஸ் நிறைய அந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்கும் போது தான் வந்து அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து பிளான்ட்டோட growth அதிகமா இருக்கும். ஸோ மற்ற எதுவும் வந்து கிடையாது. ஓகேவா? இப்போ டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸோ இல்லை சஸ்பெண்டட் சாலிட்ஸோ இல்லை குளோரைட்ஸோ அதிகமாக வந்து அந்த இடத்துல எதுவும் ஆகாது. நம்மளுக்கு நியூட்ரியன்ஸ் வந்து அந்த இடத்துல அதிகமாக போகும்போது அதனால அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா அந்த பிளான்ட்டோட growth வந்து அந்த இடத்துல அதிகமாக இருக்கும். அதான் வந்து நம்மளுக்கு யூட்ரோஃபிகேஷன். சரி, இன் ப்ராக்டிஸ் ஃப்ளோ வெலாசிட்டி அடாப்டட் ஃபார் த டிசைன் ஆஃப் கிரிட் சாம்பர் இஸ். ஸோ கிரிட் சாம்பரில் நம்ம வந்து ஃப்ளோ வெலாசிட்டி என்ன அடாப்ட் பண்ணுறோம்னு கேட்குறாங்க. ஸோ வாட்டர் சப்ளை வேஸ்ட் வாட்டரில் நம்மளுக்கு நிறைய டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ எந்தெந்த ட்ரீட்மெண்ட்டை எந்தெந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம், எந்த ட்ரீட்மெண்ட்டில் என்ன ரிமூவ் ஆகும், அப்புறம் அதோட ஹைட்ராலிக் பர்டிகுலர்ஸ் என்ன, ஸ்ட்ரக்சரல் பர்டிகுலர்ஸ் என்ன அப்படின்றத வந்து ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதை வச்சு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 0.25 to 0.3 மீட்டர் per second. நெக்ஸ்ட் கொஸ்டின், த கோர் ஸ்க்ரீன் இஸ் நார்மலி கெப்ட் இன்க்ளைன்ட் அட் அபவுட் 45 to 60 degree to the horizontal so as to. ஸோ கோர் ஸ்க்ரீனை எதுக்காக 45 to 60 degree இன்க்ளினேஷனில் வைக்கிறோம் அப்படின்னா டு இன்க்ரீஸ் த ஓப்பனிங் ஏரியா. ஓப்பனிங் ஏரியாவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ ஓப்பன் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக வெலாசிட்டி என்ன ஆகும்னா ரெடியூஸ் ஆகும். ஸோ இதுக்கு தான். ஸோ வெலாசிட்டி ரெடியூஸ் ஆகும்போது மோஸ்ட் ஆஃப் த பார்ட்டிகளை நம்மளால ஈஸியாக ரிமூவ் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட், கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்லோ சாண்ட் ஃபில்டர். ஸோ ஸ்லோ சாண்ட் ஃபில்டர், ரேபிட் சாண்ட் ஃபில்டர் இருக்கு. இதில் இந்த ஸ்லோ சாண்ட் ஃபில்டரோட வச்சு ஒரு டிசைன் பார்ட்டிகல்ஸ் வச்சு ஒரு கொஸ்டின். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா the effective size of sand particles shall be 0.15 to 0.3 mm and their uniformity coefficient shall be preferably below 3. ஸோ இதான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், which coagulant is widely used for sewage treatment. ஸோ நம்மளுக்கு நிறைய coagulants இருக்கு. இதில் sewage treatmentக்கு எந்த coagulant யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபெரிக் குளோரைட். நெக்ஸ்ட் ஒன், which out of the following does not help in disinfecting வாட்டர். ஸோ வாட்டர் டிஸ்இன்ஃபெக்ஷனுக்கு எந்த பர்டிகுலர் இது வந்து ஹெல்ப் பண்ணாது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இப்போ இதில் பார்க்கும்போது நம்மளுக்கு குளோரின் டேப்லெட்ஸு, ஆலம், பாயிலிங், இது எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ண முடியும்னா வாட்டரில் இருக்க பாக்டீரியா வந்து டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ண முடியும். ஆனால் ஃபில்ட்ரேஷனில் டிஸ்இன்ஃபெக்ஷன் நடக்காது. ஸோ அதனால நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து ஃபில்ட்ரேஷன். விச் ஆஃப் த ஃபாலோவிங் பேர்ஸ் ஆர் கரெக்ட்லி மேட்ச்டு. ஸோ லைம் சோடா ப்ராசஸ், சாஃப்னிங். ஸோ லைம் சோடா ப்ராசஸ் வச்சு நம்ம வாட்டர் சாஃப்னிங் பண்ணுவோம். நல்கொண்டா டெக்னிக் யூஸ் பண்ணி ஃப்ளோரைடை வந்து ரிமூவ் பண்ணுவோம். அது மாதிரி ஏரேஷன், கோயாகுலேஷன் இது கரெக்டாக மேட்ச் ஆகல. ஓசனேஷன், டிஸ்இன்ஃபெக்ஷன். ஓசனேஷன் என்ன பண்ணுவோம், நம்ம டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து இதில் எதெல்லாம் மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னா 1, 2 and 4. ஸோ ஆன்சர் வந்து 1, 2 and 4. ஏரேஷன் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து உள்ள இருக்க அந்த கேஸஸ் எல்லாத்தையும் ஆக்சிடைஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா, இல்லைன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஒரு கேஸை மேக்ஸிமம் என்ன பண்ணோம்னா ஆக்சிடைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இங்கே வந்து கோயாகுலேஷன் கொடுத்தது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகல. ஸோ அதனால அது வராது. ஓகேவா? ரைட். அடுத்து நெக்ஸ்ட் வந்து டு கண்ட்ரோல் growth ஆஃப் algae இன் ரிசர்வாயர். ஸோ என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா காப்பர் சல்ஃபேட். ஸோ காப்பர் சல்ஃபேட் நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணீங்கன்னா algae growth வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்து, the following units are included in a sewage treatment plant. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இதில் வந்து எந்தெந்த ஆர்டரில் வந்து நம்ம வந்து யூனிட்ஸ் வந்து இருக்கும், சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ல எந்தெந்த ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது, அது என்ன ஆர்டரில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ எப்பயுமே பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இப்போ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனிங் இருக்குது, கிரிட் ரிமூவல் இருக்குது, செகண்டரி செடிமெண்டேஷன் இருக்குது, ஏரேஷன் இருக்குது, பிரைமரி செடிமெண்டேஷன் இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனிங், அடுத்து கிரிட் ரிமூவல், அடுத்தது வந்து நம்மளுக்கு பிரைமரி செடிமெண்டேஷன், அதுக்கப்புறம் தான் வந்து செகண்டரி செடிமெண்டேஷன், லாஸ்ட்ல தான் வந்து ஏரேஷன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதான் ஆர்டர். ஸோ 1, 2, 5, 4, 3 வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து which is the major function of a water distribution system. வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தோட மேஜர் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுக்கு வாட்டரை ஃபுல்லாக ட்ரீட் பண்ணதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும், இண்டிவிஜுவலுக்கும் ஹோமுக்கு வந்து டெலிவரி பண்ணணும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணணும், நம்மளுக்கு ட்ரீட் பண்ண வாட்டரை வீட்டுக்கு கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தோட மெயின் ஃபங்க்ஷன். ஸோ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், as per CB, how much solid waste is generated per capita per day in large city? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 0.5 கிலோகிராம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து சாலிட் வேஸ்ட் வந்து லார்ஜ் சிட்டியில் எவ்வளோ கிரியேட் ஆகுது, இந்த மாதிரி லிமிட்டேஷன்லாம் இருக்குது. ஸோ இதை வந்து கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டாபிக் ரிலேட்டடா ஸோ சாலிட் வேஸ்ட்ல என்னென்ன டைப் ஆஃப் வேஸ்ட் இருக்கு, ஸோ பெர் கேபிட்டா டிமாண்ட், ஸோ இப்போ நீங்கள் வாட்டருக்கு எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி இந்த வேஸ்ட் ஜென்ரேட்டர்லையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்
டோட்டல் ஸ்டேஷன் இஸ் காம்பினேஷன் ஆஃப் டோட்டல் ஸ்டேஷன்ன்றது வந்து என்னது ஒரு எக்யூப்மெண்ட் நம்ம சர்வேக்கு யூஸ் பண்றோம். ஸோ இதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னா வந்து நம்மளுக்கு எலக்ட்ரானிக் தியோடலைட்டும் எலக்ட்ரானிக் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் மீட்டரும் இருக்கும். ஓகேவா, இது ரெண்டும் சேர்ந்ததான் வந்து நம்ம டோட்டல் ஸ்டேஷன் சொல்றோம். ஸோ அந்த இடிஎம் அப்படின்றது வந்து எலக்ட்ரானிக் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் மீட்டர். ஸோ எலக்ட்ரானிக் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் மீட்டரும் எலக்ட்ரானிக் தியோடலைட் ரெண்டும் சேர்ந்ததான் நம்ம டோட்டல் ஸ்டேஷன் சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் சி. வாட் இஸ் த மோஸ்ட் எசென்ஷியல் காம்போனன்ட் ஆஃப் ஜிஸ்? ஓகேவா, ஜிஸ்னா ஜியாகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ அப்போ அந்த ஜியாகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் நம்மகிட்ட இருந்தாதான் இந்த சாஃப்ட்வேர்ல நம்ம போட்டு எந்தெந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இருக்கு அது என்ன அவுட்புட்க்கு கொண்டு வரணும் அப்படின்றதெல்லாம் இருக்கும். ஸோ அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் டேட்டா பேஸ் தான் வந்து நம்மளுக்கு என்னன்னா எசென்ஷியல் காம்போனன்ட். அது இருந்தாதான் நம்ம எதுனாலும் நம்ம ஜிஸ்ல வந்து அனாலிசிஸ் பண்ண முடியும். அந்த டேட்டா பேஸ் வேணும். ஸோ டெம் ஃபைல்னு சொல்லுவாங்க, டிஜிட்டல் எலிவேஷன் மேப்பு. ஓகேவா, ஸோ அதுல நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் டேட்டா பேஸ் இருந்தால் மட்டும்தான் ஜிஸ்ஸை வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த எசென்ஷியல் காம்போனன்ட் வந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் டேட்டா பேஸ். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் a function of GPS? GPS ஓட ஏதாவது கீழே இருக்கிற இந்த 4 இதுல இது வந்து GPS ஓட ஃபங்க்ஷன் இல்லைன்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மெஷரிங் ப்ரிசைஸ் டைம் வந்து ஜிபிஎஸ்ல வந்து என்ன ஆகும்னா கால்குலேட் பண்ணும். ஸோ அதை வச்சு தான் நம்மளுக்கு என்ன டிஸ்டன்ஸ் எல்லாமே பண்ணும். அடுத்து செகண்ட் வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் எர்த் ஒர்க். நம்ம ஜிபிஎஸ்ல டேரக்டா என்ன பண்ண முடியாது, எர்த் ஒர்க் மெஷர் பண்ண முடியாது. மூவிங் ஃப்ரம் ஒன் லொகேஷன் டு அனதர் லொகேஷன். ஸோ ஒரு லொகேஷன்ல இருந்து இன்னொரு லொகேஷனுக்கு போறது வந்து ஜிபிஎஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கண்டிப்பா ரெக்கார்ட் பண்ணும். அதை வச்சு நம்மளுக்கு நிறைய அனாலிசிஸும் பண்ணலாம். அடுத்து ஃபோர்த் ஒன் வந்து மானிட்டரிங் ஆஃப் எனி ஆப்ஜெக்ட் ஆர் பர்சனல் மூவ்மெண்ட். ஓகேவா, ஸோ இது வந்து நம்மளால என்ன பண்ண முடியும், ஜிபிஎஸ்ல பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த மெஷர்மெண்ட் ஆஃப் எர்த் ஒர்க் அப்படின்றத வந்து என்ன பண்ண முடியாதுன்னா ஜிபிஎஸ்ல டேரக்டா பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், angle of intersection of a curve is the angle between the என்ன எதுக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பேக் டேஞ்சனுக்கும் ஃபார்வர்ட் டேஞ்சனுக்கும் உள்ள இருக்க அந்த இன்டர்செக்ஷன் ஆங்கிள் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் இன்டர்செக்ஷன் சொல்றோம். ஸோ அதை வந்து நம்ம பார்த்துக்கணும். ஆங்கிள் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்ன, டீவியேஷன் என்ன. ஓகேவா, ஸோ இனிஷியல் டேஞ்சன்ட்டு, ஃபைனல் டேஞ்சன்ட்டு, ஸோ பேக் டேஞ்சன்ட்டு, ஃபார்வர்ட் டேஞ்சன்ட்டு, இந்த எல்லாமே வந்து நம்மளுக்கு அந்த கர்வோட என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத பார்த்துக்கோங்க. இதை வச்சு கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம் சர்வேல. நெக்ஸ்ட், the rise or fall method for obtaining the reduced levels of points provides a check on. ஸோ ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தடில் நம்ம வந்து லெவலிங் எடுக்கும் போது அது வந்து எந்தெந்த ரீடிங்ஸ்க்கு எந்தெந்த ஸ்டாஃப் ரீடிங்ஸ்க்குலாம் வந்து செக் ப்ரொவைட் பண்ணுது. இது நம்ம நார்மலாகவே பார்த்துருப்போம். ஸோ 4 சைட், இன்டர்மீடியட் சைட், பேக் சைட் மூணுக்குமே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து செக் வந்து கொடுக்கும். இப்போ இதே வந்து ஹைட் ஆஃப் காலிமேஷன் இல்லைனா லைன் ஆஃப் காலிமேஷன் மெத்தடில் பார்த்தீங்கன்னா 4 சைட்ஸ்க்கும் பேக் சைட்ஸ்க்கு தான் வந்து செக் பண்ணியிருப்போம். நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம் அப்படின்னா இன்டர்மீடியட் சைட்ஸ்க்கு வந்து செக் வந்து அந்த இடத்துல இருக்காது. ஓகேவா, அடுத்து நெக்ஸ்ட், லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் தியோடலைட். தியோடலைட்டோட லீஸ்ட் கவுண்ட் என்ன அப்படின்னா 20 செகண்ட்ஸ். ஸோ தியோடலைட்டோட லீஸ்ட் கவுண்ட் என்ன, லெவலிங்கோட லீஸ்ட் கவுண்ட் என்ன, காம்பஸோட லீஸ்ட் கவுண்ட் என்ன அப்படின்றதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் கொஸ்டினா கேட்கலாம், ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ். அடுத்து, கான்சிக்யூட்டிவ் கோஆர்டினேட்ஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் டிபெண்டன்ட் கோஆர்டினேட். ஓகேவா, ஸோ நம்மளுக்கு இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ட் ரெண்டு இருக்கும். ஸோ அந்த டிபெண்டன்ட்டுக்கு இன்னொரு பேர் வந்து கான்சிக்யூட்டிவ் கோஆர்டினேட் சிஸ்டம். ஓகேவா, next question, isogonic line is the line drawn through the points of same magnetic declination. ஓகேவா, ஸோ இதான் ஆன்சர். ஸோ சேம் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன்ஸை வந்து கனெக்ட் பண்ற லைன் பேர் வந்து ஐசோகானிக் லைன். நெக்ஸ்ட், த மல்டிப்ளையிங் கான்ஸ்டன்ட் ஆஃப் எ டாக்கியோமீட்டர். ஸோ கே மல்டிப்ளையிங் கான்ஸ்டன்ட்னா நம்மளுக்கு கே. ஸோ கேவோட வேல்யூ வந்து எஃப் டிவைடட் பை ஐ. நெக்ஸ்ட் கொஸ்டின், if the magnetic bearing of a line is 58 degree 30 minutes and the magnetic declination at the place is 4 degree 30 degree east, the true bearing will be. So magnetic bearing கொடுத்துட்டாங்க, magnetic declination கொடுத்துட்டாங்க. So இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், magnetic bearing கொடுத்துட்டாங்க, magnetic declination கொடுத்துட்டாங்க. ஸோ இதுல இருந்து என்ன கேட்கறாங்கன்னா ட்ரூ பியரிங் கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரூ பியரிங் இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் பியரிங் பிளஸ் ஆர் மைனஸ் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் பார்த்துருப்போம். ஸோ ஈஸ்டா இருந்தா பிளஸ் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன், இதே வெஸ்ட் சைடுக்கு போச்சுன்னா மைனஸ், அவ்வளோதான். ஸோ இப்போ ட்ரூ பியரிங் கேட்டிருக்காங்க. மேக்னெட்டிக் பியரிங் வந்து எவ்வளோ நம்மளுக்கு 58 டிகிரி 30 மினிட்ஸ் பிளஸ் நம்மளுக்கு 4 டிகிரி 30 மினிட்ஸ் ரெண்டே ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 63 கிடைக்கும். ஸோ இதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், if theta 1 and theta 2 are the angles of deviation from A
to the top and bottom of a vertically held staff of length S at B. The horizontal distance between AB is. இதுல என்ன சொல்றாங்கன்னா both angles are on the same side அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு இந்த சர்வேல இருக்கும்ல ட்ரிக்னாமெட்ரியில ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், ஸோ சிங்கிள் ஸ்டாஃப் வச்சு பார்க்கறது, 2 ஸ்டாஃப், பேஸ் அக்சசிபிள், இன்அக்சசிபிள், இதை வச்சு சின்ன சின்ன கான்செப்ட் தான். ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா வரும்னா நம்மளுக்கு எஸ் டிவைடட் பை tan theta 1 மைனஸ் tan theta 2. இதில் எஸ்ன்றது வந்து அந்த ஸ்டாஃப் இன்டர்செப்ட், theta 1ன்றது வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆங்கிள் வச்சுக்கலாம், theta 2ன்றது வந்து செகண்ட் ஆங்கிள். ஸோ இதை வச்சு வருது. ஸோ அந்த கான்செப்ட்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு டிப்ளமோ சர்வே புக்கில் பார்த்தீங்கனாலே இருக்கும். ஒரு 4-5 கேசஸ் இருக்கும், கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3ன்னு. ஸோ அந்த கேசஸ்லாம் பார்த்துக்கோங்க. இதை வச்சு கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்கலாம். ஓகேவா? ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் பெருசாக போயிட்டு இருக்கும். ஸோ அதனால எக்ஸ்பிளைன் பண்ணல, புக்லேயே இருக்கும். ஸோ புக்கில் இருக்கிறதா அது. ஓகேவா? நெக்ஸ்ட் டாக்கிமெட்ரிக் ஃபார்முலா ஃபார் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் யூசிங் இன்க்ளைன்டு சைட் த்ரூ இஸ் அப்டைன்டு பை மல்டிப்ளையிங். என்ன வரும் நம்மளுக்கு? ஸோ மல்டிப்ளையிங் கான்ஸ்டன்டோட காஸ் ஸ்கொயர் தீட்டாவையும் அடிட்டிவ் கான்ஸ்டன்டோட காஸ் தீட்டாவையும் ஆட் பண்ணுவோம். அதாவது டிஸ்டன்ஸ், ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் இன்க்ளைன்டு சைட்டு பார்க்கும்போது எப்பயுமே டி இஸ் ஈக்குவல் டு, நம்ம நார்மலாக பார்க்கும்போது டி இஸ் ஈக்குவல் டு கேஎஸ் பிளஸ் சி அப்படின்னு பார்த்துருவோம். இதே வந்து இன்க்ளைண்டாக பார்க்கும்போது மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்னா டி இஸ் ஈக்குவல் டு கேஎஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சி காஸ் தீட்டா அப்படின்னு ஃபார்முலா வரும். ஸோ இந்த கேஎஸ் அதாவது மல்டிப்ளை கான்ஸ்டன்டோட காஸ் ஸ்கொயர் தீட்டாவையும் இந்த அடிட்டிவ் கான்ஸ்டன்டோட காஸ் தீட்டாவையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும். இதான் அந்த இடத்துல கான்செப்ட், அதை தான் கொடுத்துருக்காங்க. Next question, two distance 200 meter and 298 meter are measured from tachyometer instrument and the corresponding staff intercepts are 2 meter and 3 meter respectively. Additive constant will be. So இது ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு வந்து எஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல சி கேட்குறாங்க. நம்ம டி இஸ் ஈக்குவல் டு கேஎஸ் பிளஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 ஈக்குவேஷன் எழுதிட்டு 2 அன்னோன் தான் சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த இதுல இருந்து என்ன பண்ணிக்கலாம்னா 2 அன்னோனையும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதில் அவங்க கேட்கறதே ஆட்டோமேட்டிக்காக ஒரே ஒரு அன்னோன் தான் கேட்குறாங்க, சி மட்டும் கேட்குறாங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்று வந்து 298, இன்னொன்று வந்து 200. ஸோ 298, 200. ஓகேவா? ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் d1 is equal to k1s plus k1s1c. k1 வேணாம், ஏன்னா k வந்து கான்ஸ்டன்ட்னால kனே வச்சுப்போம். அதே அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் 298 is equal to k into ஸ்டாஃப் இன்டர்செப்ட் வந்து 3 கொடுத்துருக்காங்க, மல்டிப்ளிகேஷன் plus c. அடுத்தது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் 200 is equal to k into ஸ்டாஃப் இன்டர்செப்ட் 2 plus c. ஸோ இப்போ இது 3k, இது 2k. ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் அப்படியே மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது இங்கே என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக 98 ஆகிடும். ஓகேவா? ஸோ இங்கே என்ன ஆகும்னா 2k, 3k. ஸோ இப்போ மைனஸ் பண்ணும்போது k. ஓகேவா? இது வந்து 0 ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகேவா? ஸோ இதுலேருந்து k is equal to 98. ஸோ அந்த k is equal to 98 நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே நம்மளுக்கு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா c ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். ஸோ பட் 200 is equal to 98 into 2 plus c. ஓகேவா? ஸோ இப்போ 2 times of நம்மளுக்கு 98. ஸோ 2 times of 98 பார்க்கும்போது நம்மளுக்கு 196 வரப்போகுது. ஸோ அப்போ c is equal to 200 minus 196 which is equal to 4. ஸோ c யோட ஆன்சர் வந்து 4. இதான் வந்து ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், ஃபார் எ டாக்கியோமீட்டர் த மல்டிப்ளையிங் கான்ஸ்டன்ட் அண்ட் அடிட்டிவ் கான்ஸ்டன்ட்ஸ் ஆர் ரெஸ்பெக்டிவ்லி. மல்டிப்ளையிங் அண்ட் அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 100 and 0. ஓகேவா? ஸோ இது வந்து ஃபிக்ஸ்டான வேல்யூ தான், இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க எல்லாருக்கும் தெரியும். நெக்ஸ்ட், which of the following indicates the value of d when the base of the object is accessible. ஸோ இது நம்ம முன்னாடி சொன்னல அந்த ட்ரிக்னாமெட்ரியில் நிறைய கேசஸ் இருக்கு புக்கில். ஸோ அதுலேருந்து கேட்குறதா. ஸோ அது கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த கேஸ்க்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா d is equal to h divided by tan alpha. நெக்ஸ்ட், when the staff reading increases between two consecutive points, the difference between the readings shall be recorded in dash column in case of leveling by rise and fall method. ஸோ ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட்ல நம்ம லெவல் எடுக்கும் போது ஸ்டாஃப் ரீடிங் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா நம்ம அதை வந்து எந்த காலம்ல வந்து நம்ம வந்து
லெவலை வந்து எழுதணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அப்போ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் ரீடிங்கை விட செகண்ட் ரீடிங் வந்து கூட இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ரீடிங் மைனஸ் செகண்ட் ரீடிங் ஆட்டோமேட்டிக்காக போடும்போது நெகட்டிவ்ல வரும். ஸோ நெகட்டிவ்ல வந்தாலே எந்த காலம்ல எழுதும், நம்ம ஃபால் காலம்ல தான் எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எந்த காலம்லன்னு கேட்டால் நீங்கள் ஃபால் போட்டிருப்பீங்க. ஸோ கிரவுண்ட் நார்மலாக எப்படி இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு கிரவுண்ட் வந்து எப்படி இருக்கு, ஃபாலிங் கண்டிஷன்ல இருக்கு. கரெக்டா? ஸோ ஃபாலிங் கண்டிஷன்ல இருக்கிறனால தான் நம்மளுக்கு என்ன ஆகுது, நம்மளுக்கு வந்து ஃபால் காலம் தான் நம்மளுக்கு போறோம். ஸோ எப்படினாலும் நீங்க லாஜிக் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து which process can be used for setting a small curve. ஸ்மால் கர்வ்லாம் வந்து நம்மளுக்கு செட் பண்றதுக்கு எந்த மெத்தட் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஆஃப்செட் ஃப்ரம் பெர்பெண்டிகுலர் டேஞ்சன்ஸ். நம்மளுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ எந்தெந்த மெத்தடை நம்ம எங்கெங்க பாக்குறோம் அப்படின்றத நம்ம பாத்துக்கணும். அடுத்து நெக்ஸ்ட், வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் டேஞ்சன்ட் லென்த் கேன் பி கன்சிடர்ட். ஸோ டேஞ்சன்ட் லென்த் வந்து நம்மளுக்கு வந்து கால்குலேட் பண்றதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா r tan delta by 2. ஓகேவா? ஸோ நம்ம வந்து செட்டிங் ஆஃப் டாப் கர்வ்ல நம்மளுக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதை வச்சு நம்மளுக்கு கேட்கலாம். இஃப் த லென்த் ஆஃப் த arc chord is 20 meter, then 1 degree curve will have radius of என்ன வரும் அப்படின்னா 1146 மீட்டர். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நம்ம டிகிரி ஆஃப் கர்வ் வச்சு 1 டிகிரிக்கு நம்மளுக்கு 20 மீட்டர் அப்படின்னா 1146. இப்போ இதே வந்து 30 மீட்டர் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 1718.9 மீட்டர். ஓகேவா? இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் தான். ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணிக்கோங்க, மெமரி பண்ணிக்கோங்க. ஸோ அது மெமரி பண்ணாலே ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், the two satellites and its extension connecting line forming the axis of. ஓகேவா? ரெண்டு சேட்டலைட்டோட அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம எக்ஸ்டென்ஷன்ஸை வந்து கனெக்ட் பண்ற அந்த லைன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஹைப்பர்போலாய்டா இருக்கும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட், the measurement is made in square meter in case of. ஸோ எந்தெந்த ஒர்க்குக்கு எந்தெந்த யூனிட்ல மெஷர் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம எஸ்டிமேஷன் காஸ்டிங்ல படிச்சு வச்சிருக்கணும். ஸோ படிச்சிருந்தோம்னா இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். சிமெண்ட் காங்கிரீட் நம்ம வந்து மீட்டர் கியூப்ல தான் மெஷர் பண்ணுவோம். ஆர்சிசி ஸ்ட்ரக்சரையும் மீட்டர் கியூப்ல தான் மெஷர் பண்ண போறோம். ஹாலோ பிரிக் ஒர்க்கா இருந்தாலும் பிரிக் ஒர்க்கு பிரிக் வால் எதுவாக இருந்தாலுமே நம்ம என்ன பண்ண போறோம், மீட்டர் கியூப்ல தான் மெஷர் பண்ண போறோம். ஸோ அப்போ நம்ம இங்க கேட்டிருக்கிறது வந்து மீட்டர் ஸ்கொயர்ல எதை மெஷர் பண்ணுவான்னு கேட்டிருக்காங்க. அப்போ நன் ஆஃப் த தான் ஆன்சர். நெக்ஸ்ட், டியூ டு சேஞ்ச் இன் price level, a revised estimate is prepared if the sanctioned estimate exceed. எப்போ வந்து நம்ம ரிவைஸ்ட் எஸ்டிமேட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து சாங்ஷன் பண்ண அந்த அமௌண்ட்லேருந்து அதை விட 5% வந்து நம்மளுக்கு எக்ஸீட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக ரிவைஸ்ட் எஸ்டிமேட் அப்படின்றத ப்ரிப்பேர் பண்ணுறோம். கால்குலேட் த நம்பர் ஆஃப் சிமெண்ட் பேக்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் 2500 kilogram ஆஃப் சிமெண்ட். ஒன் பேக்கோட வெயிட் வந்து நம்மளுக்கு 50 கிலோகிராம். ஸோ இப்போ 2500 விட போய் 50 போடும்போது 50 பேக்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து 50. ஒர்க் லைக் ஒயிட் வாஷிங் பிளாஸ்டிக்ஸ் ஆர் மெஷர்டு. ஒயிட் வாஷிங்கு பிளாஸ்டிக் இது எல்லாமே நம்மளுக்கு எதில் பண்ண போகிறோம், மீட்டர் ஸ்கொயர்ல பண்ண போகிறோம். ஸோ ஆன்சர் வந்து மீட்டர் ஸ்கொயர். இன் லாங் வால் ஷார்ட் வால் மெத்தட், த லென்த் ஆஃப் லாங் வால் இஸ் கால்குலேட்டட் ஆஃப்டர் த அடிஷன் ஆஃப். எப்பவுமே நம்ம லாங் வால்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து இன்னர் சைடோட லென்த்து பிளஸ் இந்த சைடு ஹாஃப் த வால் திக்னஸ், இந்த சைடு ஹாஃப் த வால் திக்னஸ். ஓகேவா? ஸோ ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து லாங் வாலோட லென்த் கிடைக்கும். ஸோ அந்த கான்செப்ட் வச்சு பார்க்கும்போது இங்க என்ன வரும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிரெத். ஸோ இப்போ ஜென்ரலா இருக்க அந்த லாங் வாலோட இன்னர் டைமென்ஷன் பிளஸ் பிரெத் ஆட் பண்ணோம் அப்படின்னா 2 times பிரெத். ஓகேவா? நம்மளுக்கு ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா லாங் வாலோட லென்த் கிடைக்கும். இல்ல சென்ட்ரல் லைன்ல இருந்து கேட்டாங்கன்னா சென்ட்ரல் லைன் லென்த் பிளஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆஃப் த பிரெத் ஆன் போத் சைட். ஸோ கொஸ்டின் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு ஏத்தாப்புல ஸோ லாங் வால் ஷார்ட் வாலோட கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்தாப்புல ஆன்சர் பண்ணணும். ஸோ இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து சென்ட்ரல் லைன் மெத்தடை வச்சு லாங் வால் லென்த் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்கும் போது ஈச் சைடு வந்து ஹாஃப் த பிரெத், ஸோ டோட்டலா பிரெத். ஓகேவா? ஸோ இப்போ இதே வந்து இன்னர் டைமென்ஷன் வச்சு பார்த்தீங்கன்னா வந்து ஈச் சைடு வந்து பிரெத், அப்போ டோட்டலாக வந்து 2 times பிரெத். ஸோ அப்போ என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்றத பார்த்து கொஞ்சம் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இதில் தப்பு பண்ண சான்சஸ் இருக்கு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ மெத்தட் used for preparing approximate estimate. ஸோ cubical content method, unit based method, length area method இதெல்லாமே எதுக்கு நம்மளுக்கு வந்து approximate estimatesல டைப்ஸ். cylindrical based method அப்படின்னு நம்ம வந்து கேள்விப்பட்டதே கிடையாது. ஸோ இது வந்து என்ன கிடையாது, நம்மளுக்கு வந்து approximate estimate கிடையாது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து the total area of floor in between walls and consist of floors of all rooms, verandas, passage, corridors, staircase, entrance halls, kitchen, stores, bath and latrine is known as floor area.
ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து ஃப்ளோர் ஏரியானா என்ன, பிளிந்த் ஏரியானா என்ன, சர்க்குலேஷன் ஏரியானா என்ன, கார்பெட் ஏரியானா என்னன்றதை நம்ம படிச்சு வச்சுக்கணும். ஸோ அதை படிச்சிருந்தாலே இதுக்கு நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம், அவ்வளோதான். ஸோ எந்தெந்த ஏரியா எவ்வளோ இருக்கும், எதெல்லாம் ஆட் பண்ணால் இந்த ஏரியா வரும், ஸோ இதுலேருந்து இன்னொரு ஏரியா எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, பிளிந்த் ஏரியாலேருந்து கார்பெட் எப்படி பண்ணுறது, ஃப்ளோர் ஏரியா பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாம் கரெக்டாக படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். சால்வேஜ் அப்படின்றது வந்து செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ செல்லிங் ப்ரைஸ் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சால்வேஜ். ஸோ அதோட ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியோட இல்லை பர்டிகுலர் மெட்டீரியலோட லைஃப் வந்து முடியும் போது, அதோட யூட்டிலைசிங் பீரியட் முடியும் போது, லைஃப் முடியும் போது நம்ம செல் பண்ற ப்ரைஸ் பேர் தான் வந்து என்னதுன்னா சால்வேஜ். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், டிக்ளைன் இன் ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூஷன் டியூ டு பிசிக்கல் டிப்ரிசியேஷன் இஸ். ஸோ அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து டிக்ளைன் ஆகுறது, டிப்ரிஷியேட் ஆகுறது பேர் தான் ஆப்சலன்ஸ். ஸோ பிசிக்கல் டிப்ரிசியேஷன் பேர் வந்து பிசிக்கல் ஆப்சலன்ஸ். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் ஆப்சலன்ஸ் இருக்கு, ஸோ அதோட டெஃபினிஷன் என்னன்னு படிச்சுக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் சோர்ஸ் டோட்டல் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஆல் த ஐட்டம் ஆஃப் மெட்டீரியல் ரெக்வயர்ட் ஃபார் த கம்ப்ளீஷன் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஒரு பர்டிகுலர் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணும், எவ்வளவு வேணும் அப்படின்ற எல்லாத்தையும் போட்டுக்கிறதுக்கு பேர் வந்து மெட்டீரியல் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் வந்து பி, மெட்டீரியல் ஸ்டேட்மெண்ட். Next question, for brickwork no deduction is made for the areas of opening up to 0.1 meter square. So 0.1 meter square இருக்கிற ஓப்பனிங்ஸ்க்கு வந்து brickworkல வந்து டிடக்ஷன் பண்ண தேவையில்ல. ஸோ அந்த டிடக்ஷன் ரூல்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரூல்ஸ்லாம் வந்து படிச்சுக்கோங்க. ஸோ இதை வச்சு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இது டிப்ளமோ புக்ல இருக்கு. நெக்ஸ்ட், the expected outturn of 12 mm blasting with cement mortar is 12 ஸ்கொயர் மீட்டர். ஸோ அவுட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் லேபர் வந்து ஒன் ஒர்க்கிங் டேல எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றத வந்து அவுட்டன் சொல்லுவாங்க. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கொஸ்டினா கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒர்க்குக்கு டிஃப்ரெண்ட் அவுட்டன் இருக்கு. ஸோ அந்த அவுட்டன்லாம் மெமரி பண்ணிக்கோங்க, இதை வச்சும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். த எக்ஸ்பெக்டட் அவுட்டன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்டு பிரிக் ஒர்க் பெர் மேசன் பெர் டே இஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா 5 மீட்டர் கியூப். ஓகேவா? ஸோ அதான் நிறைய டைப் ஆஃப் நம்மளுக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லல. ஸோ அதில் இது ஒரு டைப் ஆஃப் ஒர்க். நெக்ஸ்ட், ஃபார் 30 degree cranked or bent up bar the inclined length of the crank is given by 0.27 times d. ஓகேவா? ஸோ அந்த 30 degree crankக்கு அந்த இன்க்ளைன் லென்த் எவ்வளோ அப்படின்னா 0.27 d ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இன் விச் டைப் ஆஃப் எஸ்டிமேட் இஸ் கோர்ட்யார்ட் நாட் கன்சிடர்ட். எந்த டைப் ஆஃப் எஸ்டிமேட்ல வந்து கோர்ட்யார்ட் வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னா பிளிந்த் ஏரியா எஸ்டிமேட்ல. ஏன்னா கோர்ட்யார்ட் வந்து பிளிந்த் ஏரியாக்குள்ள வராது. ஸோ அதனாலதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து, a room is 4 meter cross 3 meter with 20 centimeter wall all around. The estimate of walls by central line method will be. இதான் கொஸ்டின். ஸோ இப்போ சென்ட்ரல் லைன் மெத்தட்ல ஸோ அந்த 4 மீட்டர் கிராஸ் 3 மீட்டர் இருக்க ரூமோட சென்ட்ரல் லைன் லென்த் என்னன்னு கேட்குறாங்க. வித்து வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது எப்படி பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு ரூம் இருக்கு. ஸோ அந்த ரூமோட அந்த இன்னர் டைமென்ஷன் வந்து 4 மீட்டர் கிராஸ் 3 மீட்டர். ஸோ இது 4 மீட்டர், இது 3 மீட்டர். ஸோ வால் திக்னஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 20 சென்டிமீட்டர் ஆர் 0.2 மீட்டர். ஸோ இப்போ இதுல இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ 4 மீட்டர்ன்றது வந்து இங்க இருந்து இது வரையும் 4 மீட்டர். ஸோ நம்மளுக்கு இந்த சென்டர்ல இருந்து இந்த சென்டர் வரையும் வேணும். அப்போ என்ன பண்ணணும்னா, இங்க ஒரு 0.1 இங்க ஒரு 0.1 ஆட் பண்ணும். ஸோ இப்போ 4 + 0.1 + 0.1 ஆட் பண்ணா நம்மளுக்கு 4.2 கிடைக்கும். ஸோ இது வந்து இந்த டைரக்ஷன்ல. ஸோ இந்த டைரக்ஷன்ல பார்க்கும்போது 3 + 0.1 + 0.1 which is equal to 3.2. இது இந்த டைரக்ஷன்ல. ஸோ அப்போ நம்மளுக்கு டோட்டலா 2 டைம்ஸ் 3.2 இருக்கும், 2 டைம்ஸ் வந்து 4.2 இருக்கும். ஸோ இப்போ 2 டைம்ஸ் ஆஃப் 4.2 + 3.2 which is equal to 2 times of 7.4 which is equal to 14.8 meter. ஸோ ஆன்சர் வந்து 14.8 மீட்டர். ஸோ இதான் வந்து நம்மளுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the carpet area of a residential building is generally dash of its plinth area 50 to 65%. ஸோ இதான் வந்து ஆன்சர், ஞாபகம் வச்சுக்கோங்க. In case of preliminary estimate prepared per unit basis, the service units to be considered for school and hospital are respectively. ஸோ ஸ்கூல்ஸ்ல கிளாஸ் ரூமுக்கும் ஹாஸ்பிட்டல்ல பெட்ஸ்க்கும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யூனிட் பேஸ்ல வந்து சர்வீஸ் யூனிட் மெத்தட்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா எஸ்டிமேட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ நீங்க வந்து நம்ம நிறைய டைப் ஆஃப் எஸ்டிமேட்ஸ் இருக்கு அப்ராக்சிமேட் எஸ்டிமேட்ல. அதில் வந்து என்னென்ன டைப் ஆஃப் எஸ்டிமேட் எங்கெங்க யூஸ் பண்ணுவோம் அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. டிப்ளமோ புக்லேயே தியரி நல்லா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மாதிரி வச்சு கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்கலாம். ஸோ அதை கொஞ்சம் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், யூசிங் plinth area method estimate the construction cost of building having plinth area of 15 meter squared if the plinth area rate is
rupees 2000 per square meter. ஓகேவா? ஸோ இதான் வந்து கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பிளிந்த் ஏரியா மெத்தட்ல எஸ்டிமேட் காஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பிளிந்த் ஏரியா கொடுத்துட்டாங்க, பிளிந்த் ஏரியா ரேட் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இதுல இருந்து வந்து ஸோ அப்போ எஸ்டிமேட்டட் அமௌண்ட் அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்கு பிளிந்த் ஏரியா மெத்தட்ல the estimated amount is equal to plinth area rate into plinth area. ஓகேவா? ஸோ இதான் வந்து சாரி plinth area மெத்தட்ல estimated amount is equal to plinth area rate multiplied plinth area. ஸோ plinth area rate வந்து 2000 per meter square into plinth area என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, சரி plinth area வந்து 15 meter square. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக 15. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 30,000. ஸோ rupees 30,000 தான் வந்து ஆன்சர். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து சி. நெக்ஸ்ட், all work must be measured using which one of the following tolerances. ஸோ எல்லா ஒர்க்லையும் இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் இது வந்து கரெக்டுன்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லீனியர் மெஷர்மெண்ட்ஸ் மஸ்ட் பி டேக்கன் டு த நியரஸ்ட் ஆஃப் 0.01 மீட்டர். ஸோ லீனியர் ஏரியா வால்யூம். ஓகேவா? இது எல்லாத்துக்குமே 0.01 அப்படின்ற அந்த அக்யூரிசி தான் இருக்கணும். ஸோ லீனியர்னா 0.01 மீட்டர், இதே வந்து ஏரியாவாக இருந்தால் 0.01 ஸ்கொயர் மீட்டர், வால்யூமாக இருந்தால் 0.01 கியூபிக் மீட்டர். ஸோ இதில் வந்து கொஞ்சம் இந்த டைப்பிங் இது மட்டும் நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருந்தோம்னா ஆன்சர் இது, இல்லைனா இது ரெண்டுமே கரெக்டு. ஸோ நாங்கள் சேஞ்ச் பண்ணி கொடுத்தது இதுதான் கொடுக்கணும்னு நினச்சோம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகேவா? இதில் வந்து இதுவும் கரெக்டு, இது ரெண்டுமே கரெக்டு தான் நம்மளுக்கு. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட், the information to be made available for certain heavy purchases through the newspaper is called என்னன்னு சொல்லுவாங்கன்னா டெண்டர் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? டெண்டர் நோட்டீஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், ethical skills are code of conduct, responsibility, efficiency, perseverance, punctuality. இதெல்லாம் வந்து எத்திக்கல் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எத்திக்கல் ஸ்கில்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத வந்து ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சிலபஸில் இருக்கிறனால இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்மளுக்கு கேட்கலாம். எத்திக்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாமே வந்து நீங்கள் ஜென்ரலாக ரீட் பண்ணி அதோட மீனிங் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஆன்சர் பண்ணிடலாம். பெருசாக ஞாபகம் வச்சுக்கணும் படிக்கணும்லாம் அவசியம் இல்லை. நெக்ஸ்ட், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் வாஸ் லான்ச்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இன் 2016. ஸோ 2016 தான் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் அப்படின்றத ஒன்று வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட், ஹூ அமாங் த ஃபாலோயிங் இஸ் த ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்ட் when a disaster strike. ஸோ டிசாஸ்டர் ஸ்ட்ரைக் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிள் யார் அப்படின்னா கீழே இருக்கிறவங்கள வந்து லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் ஃபர்ஸ்ட் போய் அதை அட்ரஸ் பண்ணி என்ன ஏதுன்னு பார்த்து எல்லாத்தையும் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஆன்சர் வந்து லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இது ரீட் பண்ணால் ஜெனரலாக நீங்களாவே சொல்லிடலாம். ஸோ இது வந்து பெருசாக படிக்கணும் அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து ரிசோர்ஸ் ஸ்மூத்திங். ஸோ ரிசோர்ஸ் ஸ்மூத்திங் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது நம்மளுக்கு ரிசோர்ஸஸ்ன்றது வந்து லிமிட்டா இருக்கு. அப்போ வந்து நம்மள வந்து என்டையர் ப்ராஜெக்ட் டியூரேஷன் வந்து அஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்காக நம்மளுக்கு லிமிட்டடா இருக்க ரிசோர்ஸஸை எங்க தேவையோ அங்க டைவர்ட் பண்ணி நம்ம வந்து ப்ராஜெக்டை கொண்டு போறோம். ஸோ அந்த மாதிரி பண்றதுக்கு பேர் தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ரிசோர்ஸ் ஸ்மூத்திங்னு சொல்லுவாங்க. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ் வித்தவுட் அஃபெக்டிங் த ப்ராஜெக்ட் டியூரேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட், while submitting a tender, the contractor is required to deposit some amount with the department as a guarantee of the tender is known as earnest money. இது நார்மலாவே தெரியும், இஎம்டின்னு சொல்லுவாங்க, earnest money deposit அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான். நெக்ஸ்ட், while carrying out civil engineering work, மஸ்தூர் ரோல் இஸ் யூஸ்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் மஸ்தூர் ரோல்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அந்த மஸ்தூர் ரோலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ அந்த டெய்லி லேபர்ஸ் நம்ம எம்ப்ளாய் பண்ணியிருந்தோம்னா அவங்களோட அட்டெண்டன்ஸு என்ன ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட குவாலிட்டி என்ன, எல்லாத்தையும் வந்து அதில் தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ அது பேர் வந்து மஸ்டர் ரோல். ஓகேவா? நெக்ஸ்ட், த டைம் with which direct cost does not reduce with increase in time is known as cross time. ஓகேவா? ஸோ நார்மலாக இது வந்து நம்ம சிபிஎம் பேர்ட்டில் படிக்கிறதா. கிராஸ் டைம்னா என்னன்னு டெஃபினேஷன் படிச்சாலே சொல்லிடலாம். நெக்ஸ்ட் வந்து dash is a similar to an activity but it does not consume any resources, not time கூட சேர்த்துக்கலாம். ஸோ அது பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்க, டம்மி ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஆன்சர் வந்து டம்மி. ஃபுல்கர்சன் ரூல் இஸ் கனெக்டட் வித். ஸோ ஃபுல்கர்சன் ரூல் வந்து எங்கே கனெக்ட் பண்ணுவோம்னா சிபிஎம் பேர்ட்டில். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்பரிங்காக. ஸோ நம்பரிங் எப்பயுமே வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம ஃபுல்கர்சன் ரூலை யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ நம்பரிங் ஆஃப் ஈவன் இன் பேர்ட் ஆர் சிபிஎம். ஸோ இதான் வந்து ஃபுல்கர்சன் ரூல். அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஸ்லாக் டைம் இன் பேர்ட் அனாலிசிஸ் இஸ். ஸோ ஸ்லாக் டைம் அப்படின்றது வந்து பேர்ட் அனாலிசிஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ்க்கு
நம்ம வந்து ஃப்ளோட்டு ஸ்லாக் இந்த மாதிரிலாம் பார்ப்போம். ஸ்லாக்ன்றது எப்பயுமே எப்படி இருக்கணும், நம்மளுக்கு வந்து கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டிக்கு 0வா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றோம். ஓகேவா. நெக்ஸ்ட், a PERT network has 9 activities on its critical path. The standard deviation of each activity on the critical path is 3. Then the standard deviation of the critical path is, so ஒரு particular critical நெட்வொர்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு நெட்வொர்க் இருக்கு, அந்த நெட்வொர்க்ல கிரிட்டிக்கல் பாத்தை வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த கிரிட்டிக்கல் பாத்துல 9 ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. அந்த 9 ஆக்டிவிட்டிஸ்க்கும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்றது வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ஈச் ஆக்டிவிட்டிக்கு 3. ஸோ ஸ்டாண்டர்டா அந்த கிரிட்டிக்கல் பாத்துக்கு வந்து என்ன ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா. ஸோ ஒரு பர்டிகுலர் நெட்வொர்க் இருக்கு, அதுல ஒரு கிரிட்டிக்கல் பாத்தை வந்து அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. அதுல வந்து 9 ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. அந்த 9 ஆக்டிவிட்டிஸுக்கும் இண்டிவிஜுவலா நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்க்கும்போது 3 இருக்கு. ஸோ அப்போ மொத்தமா அந்த கிரிட்டிக்கல் பாத்துக்கு என்னன்னு கேட்கறாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வரும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர்ட் பிளஸ் 3 ஸ்கொயர்ட் பிளஸ் 3 ஸ்கொயர்ட்னு 9 டைம்ஸ் ஆஃப் 3 ஸ்கொயர்ட் இருக்கும். ஸோ அதுக்கு ஆன்சர் எப்படி வரும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா standard deviation is equal to square root of summation of variance ஸ்கொயர். ஓகேவா. ஸ்கொயர் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா வேரியேஷன் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு 9 டைம்ஸ் ஆஃப் 3 ஸ்கொயர் இருக்கும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 டைம்ஸ் ஆஃப் 3 ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 into 9 which is equal to 9. ஸோ ஆன்சர் வந்து 9 தான் இதுக்கு வரும். ஓகேவா. ரொம்ப சிம்பிளானது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இந்த ஃபார்முலாஸ்லாம் பார்த்துட்டு சின்ன சின்ன அப்ளிகேஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல் PERT stands for. ஸோ PERT அப்படின்றது வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ப்ரோக்ராம் எவல்யூஷன் ரிவ்யூ டெக்னிக். ஸோ நார்மலா சிபிஎம்னா என்னது, கிரிட்டிக்கல் பாத் மெத்தட். அப்படின்னா PERTனா என்ன, இதெல்லாம் வந்து படிச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இது கேட்கலாம், தெரிஞ்சதான். ஸோ ஆப்ஷன் ஏ. Which one of the following document is primarily created during the project initiation phase to formally authorize the start of the construction project? ஒரு பர்டிகுலர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னா வந்து ப்ராஜெக்ட் சார்ட்டர் அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ இதுல வந்து யாரெல்லாம் வந்து ஓனர் என்ன, ஸோ என்ன பர்பஸ்க்காக கட்டுறோம், இதோட வேல்யூ என்ன, ஸோ இந்த மாதிரி எல்லாமே அதுல இருக்கும். என்ன டைம்குள்ள பண்ணணும், ஸோ அந்த மாதிரி எல்லா டேட்டாஸும் இருக்கும். ஸோ எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டையும் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஸ்டார்டிங் ஃபேஸ்ல ரெடி பண்ற அந்த பேர் வந்து ப்ராஜெக்ட் சார்ட்டர். ஓகேவா. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து a construction schedule is prepared after collecting. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஷெடியூல் அப்படின்றது வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். நம்மளுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா என்னென்ன ஆப்ரேஷன் இருக்கு, ஸோ லேபரோட அவுட்புட் என்னென்ன அவுட்புட் மெஷினரிஸ், ஸோ அந்த மாதிரி நிறைய டேட்டாஸ் தேவை. ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் பண்ண முடியும். நம்ம வந்து எந்த டேட்டாவும் இல்லாமல் என்ன வேலை பார்ப்பாங்க, என்ன மெஷினரிஸ், அந்த மெஷினரிஸோட அவுட்புட் என்னன்னு, லேபரோட அவுட்புட் எதுவும் தெரியாமல் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு ஷெடியூல் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ ஒரு வேலையை செஞ்சு முடிக்கணும்னா ஸோ அதில் என்னென்ன செய்யணும், என்னென்ன லேபர் யூஸ் பண்ணுறோம், என்ன மாதிரி மெஷினரிஸ் யூஸ் பண்றோம், அப்படின்னா தான் அதோட அவுட்புட் என்ன டைம்ல கிடைக்கும்ன்றது தெரியும். ஸோ அதை வச்சு நீங்க ஈஸியா என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், which of the following is an example of fall protection system in construction? hard hats. ஓகேவா. ஸோ அதாவது இது வந்து நம்மளுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஸோ நம்ம நிறைய சேஃப்டி மெஷர்ஸ் யூஸ் பண்றோம்ல. ஸோ அதுல வந்து ஃபால் ப்ரொடக்ஷன் சிஸ்டம்னா என்ன வரும் அப்படின்னா ஹார்ட் ஹேட்ஸ், தலையில தொப்பி மாதிரி போடுவாங்கல்ல. ஸோ அதுதான் வந்து. ஓகேவா. நெக்ஸ்ட், குவாலிட்டி இஸ் நாட் மெயின்டைன்ட் by the contractor because of. இதுவும் நீங்க ரீட் பண்ணாலே ஆன்சர் பண்ணிடலாம். to earn more profit using inferior materials. ஸோ இதனாலதான். ஓகேவா. நெக்ஸ்ட், குவாலிட்டி கண்ட்ரோல் மீன்ஸ். ஸோ குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்னா என்னன்னா பெர்ஃபார்மிங் ஆக்டிவிட்டிஸ் டு என்ஷூர் குவாலிட்டி. இது ரீட் பண்ணாலே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். ஸோ அதை ரிசம்பிள் பண்ற மாதிரி தான் நான் இங்கே கொஸ்டின் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா. ஸோ அப்போ குவாலிட்டி கண்ட்ரோல்னா என்ன பண்றோம், குவாலிட்டி கண்ட்ரோல்னா என்ன அப்படின்னா வந்து குவாலிட்டி என்ஷூர் பண்றதுக்காக நம்ம பெர்ஃபார்ம் பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், which of the following is a wrong statement அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா. PERT is suitable for project having probabilistic time estimate அப்படின்னு சொல்றாங்க. ஸோ PERTன்றது வந்து நம்மளுக்கு வந்து ப்ராபபிலிஸ்டிக்கா பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ப்ராபபிலிஸ்டிக் அப்ரோச்ன்றாங்க. கரெக்ட். சிபிஎம் அப்படின்றது வந்து டிட்டர்மினிஸ்டிக் அப்படின்றாங்க. கரெக்ட். ஓகேவா. போத் PERT அண்ட் சிபிஎம் ஆர் ஈவென்ட் ஓரியன்ட்ன்றாங்க. தப்பு. ஏன்னா நம்மளுக்கு சிபிஎம் அப்படின்றது வந்து ஆக்டிவிட்டி ஓரியன்ட், PERTன்றது வந்து ஈவென்ட் ஓரியன்ட். ஸோ அந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் சின்றது தான் வந்து தப்பா இருக்கு. ஓகேவா. ஸோ PERTன்றது வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ண போறோம், என்ன செய்ய போறோம்னு தெரியாத ப்ராபபிலிஸ்டிக்லா இருக்கும். ஸோ புதுசா ஒரு ராக்கெட்டை வந்து நீங்க லான்ச் பண்ண போறீங்க, ஒரு சயின்டிபிக்கா ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து PERTல தான் நம்ம பண்ணுவோம் அந்த மாதிரி ப்ராஜெக்டை. இப்போ இதே வந்து ஒரு பில்டிங் கட்ட போறோம், இதுக்கு முன்னாடி பண்ண
அதே இதை திருப்பி நம்ம பண்ண போறோம் டிட்டர்மினிஸ்டிக்கா, நம்மளுக்கு இதுதான் ஸ்டார்டிங் இதுதான் எண்டு அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், சிபிஎம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ சிபிஎம்ல வந்து இதை தான் நம்ம பண்ண போறோம், இதெல்லாம் ஆக்டிவிட்டி இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஆக்டிவிட்டி ஓரியன்டா பார்ப்போம். ஓகேவா? ஆனா பேர்ட் வந்து அப்படி கிடையாது. நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னு தெரியாதனால ஒரு கீ ஸ்டோன்ஸா வச்சு அந்த கீ ஈவெண்ட்லாம் வந்து முடிக்க அடுத்தது நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி நம்மளுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஈவெண்ட் ஓரியன்டா பார்ப்போம். ஸோ நார்மலா சிபிஎம் பேர்ட்டோட டிஃபரன்ஸ் தான், அதை வச்சு நீங்களே சொல்லிடலாம். நெக்ஸ்ட் வந்து கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் இஸ் குட் ஃபார் லார்ஜ் ப்ராஜெக்ட் ஒன்லி. ஓகேவா? கிரிட்டிக்கல் பாத் மெத்தடை வந்து நம்ம லார்ஜ் ப்ராஜெக்ட்ல தான் பண்ண முடியும். ஸோ அப்படின்னா தான் நிறைய ஆக்டிவிட்டிஸாக நம்ம பிரித்து, ஸோ அதில் நிறைய நம்ம நெட்ஒர்க் டயக்ராம் வரைஞ்சு, ஸோ அதுலேருந்து கிரிட்டிக்கல் பாத்தை வந்து நம்ம கரெக்டாக கொடுத்து எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வர முடியும். ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பெருசாக என்ன பண்ண முடியாதுன்னா கிரிட்டிக்கல் பாத் மெத்தடை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் த போர்ஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பிலோ த கிரவுண்ட் லெவல் ஆர் கால்டு என்ன சொல்லுவோம், சப்ஸ்ட்ரக்சர். கிரவுண்ட் லெவலுக்கு மேலே இருக்கிறது வந்து சூப்பர் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? நெக்ஸ்ட், according to IS 800-2007, the design compressive strength of axially loaded compression member is based on அப்படின்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா பெரி ராபர்ட்சன் ஃபார்முலா. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் 2007 நம்ம வந்து பெரி ராபர்ட்சன். இதுக்கு முன்னாடி இருந்த கோட்ல வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து மெர்ச்சன்ட் ரேங்கைன் ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், calculate the effective length of column having center to center length of 4 meter. Both ends are fixed as per IS 800-2007. ஸோ அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா L effective is equal to 0.65 times L. ஸோ அப்போ 0.65 into 4 போடும்போது நம்மளுக்கு 2.6 வரும். இதே IS 800 இல்லாம அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், 0.5 L கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ எந்த கோட்ல என்ன மாதிரி வச்சு கேட்குறாங்க, ஸ்டீல்ல கேட்குறாங்களா, ஜென்ரலா வந்து நம்மளுக்கு காலம்னு கேட்குறாங்களா, எப்படி கேட்குறாங்கன்றத பார்த்துட்டு நீங்க இந்த இதை வந்து பண்ணுங்க, இல்லைன்னா நம்ம தப்பு பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் காலம் when effectively restrained against translation at both ends but restrained against rotation at one end only. ஸோ ஒன் எண்ட் வந்து ஃபிக்ஸ்டாகவும் அனதர் எண்ட் வந்து ஹிஞ்சாகவும் இருக்கும். இப்போ அந்த கண்டிஷன் தான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து L/√2. ஸோ அப்போ 0.707 L. ஸோ இப்போ இதே வந்து ஸ்டீலாக இருந்ததுன்னா 0.8 L வரும். ஓகேவா? ஸோ இதை நம்ம பார்த்துக்கணும். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இந்த இடத்துல ஸ்டீலா இல்லை ஜென்ரலாக கேட்குறாங்களா என்னன்னு தெரியாமல் 0.8 L வரும், 0.81 L கரெக்டாக இருக்குமா அந்த மாதிரிலாம் யோசிச்சு தப்பு பண்ணிடாதீங்க. கொஞ்சம் பார்த்து ஆன்சர் கரெக்டாக பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், த ப்ராப்ளம் ஆஃப் லேட்டரல் பக்லிங் கேன் அரைஸ் ஒன்லி இன் தோஸ் ஸ்டீல் பீம்ஸ் விச் வாஸ். ஸோ எப்போ பக்லிங் அப்படின்றது வந்து வரும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மியாகும் போது. ஸோ அப்போ எந்த ஆக்சிஸ்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மியா இருக்கோ அந்த ஆக்சிஸ்ல தான் வந்து பக்லிங் நடக்கும். ஸோ ஆப்ஷன் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் த பெண்டிங் ஆக்சிஸ் ஸ்மாலர் தென் அதர். நெக்ஸ்ட், ஃபார் ஏ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் த மேக்ஸிமம் பெர்மிட்டட் டிஃப்ளெக்ஷன் இஸ். ஸோ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல மேக்ஸிமம் பெர்மிட்டட் டிஃப்ளெக்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து 1/300 ஆஃப் ஸ்பேன். ஸோ எந்தெந்த கிரைட்டீரியாக்கு சிம்பிளி சப்போர்ட்டட் எவ்வளோ வரும், கேன்லிவருக்கு எவ்வளோ வரும், ஓகேவா, வித்தவுட் ஃப்ளோர் ஃபினிஷு, பார்ட்டிஷன்ஸு, வித் இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஸோ அதை வச்சு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட், த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அகேன்ஸ்ட் ஸ்லைடிங் ஷுட் பி மோர் தென் 2. ஓகேவா? ஸோ ஸ்லைடிங்கோட ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படின்றது வந்து 2 விட அதிகமாக இருக்கணும். அதாவது 1.5 2 அல்ல அதுக்கு மேலே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் வந்து 2. Next, the foundation which consists of a thick reinforced cement slab covering whole area to support heavy concentrated structural load is known as. So whole ஏரியாவை கவர் பண்ணாலே அது பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ராஃப்ட் ஃபூட்டிங் தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ என்னென்ன டைப் ஆஃப் ஃபூட்டிங் இருக்கு, எதாவது எப்படி இருக்கும், அந்த ஸ்ட்ரக்சரல்லாம் அது எப்படி இருக்கும் அப்படின்றது எங்கெங்க யூஸ் பண்ணுவோன்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இதை வச்சு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். அடுத்து நெக்ஸ்ட், the figure below represents a dog-legged staircase. ஸோ என்னென்ன டைப் ஆஃப் staircase எப்படி இருக்கும், எதை எங்கெங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்றதும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம், to avoid shear compression failure which of the following is necessary criteria அப்படின்றதான் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் எலமெண்ட் இருக்கு அப்படின்னா அது எப்பயுமே டவுசி மேக்ஸ் அப்படின்றத விட நம்மளுக்கு டவ்இயோ டவுசியோ வந்து என்ன ஆகக்கூடாதுன்னா அதிகமாக இருக்கக்கூடாது. அப்படி அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அந்த இடத்துல என்ன ஆகும், ஷியர் கம்ப்ரெஷன் ஃபெயிலியர் அப்படின்றது வந்துடும். ஓகேவா? சரியா? ஸோ அது இந்த கிரைட்டீரியா வந்து இதுதான். ஓகே. நெக்ஸ்ட், ஃபார் எ செக்ஷன் ஆஃப் 300x600 mm வாட் இஸ் த மேக்ஸிமம் ஸ்பேசிங் ஆஃப் ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்டோட மேக்ஸிமம் ஸ்பேசிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு வந்து ஸ்பேசிங்க்கு நம்மளுக்கு கிரைட்டீரியா இருக்கு. கால்குலேட்டட் ஸ்பேசிங் 300 mm 0.75 டைம்ஸ் ஆஃப் டி அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு கேட்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு மேக்ஸிமம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 2 ஆன்சர் சொல்லலாம். இதுக்கு வந்து இப்போ நம்மளுக்கு டெப்த் வந்து 600 mm. ஸோ 0.75 டைம்ஸ் ஆஃப் டின்னு போகும்போது 450 வரும். இல்லைனா
என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ 300 mm அதில் தான் இருக்கும். நான் சும்மா ப்ரொவைடட் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா நம்ம 300 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். ஸோ மேக்ஸிமம்னு கேட்டனால நம்ம வந்து 450 இந்த இடத்துல சூஸ் பண்ணுறோம். ஓகேவா. நெக்ஸ்ட், த மினிமம் டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இன் பீம் ஷுட் நாட் பி லெஸ் தென். ஓகேவா. ஸோ மினிமம் ஏரியா ஆஃப் டென்ஷன் ஸ்டீலோட ஃபார்முலா AST டிவைட் பை BD இஸ் ஈக்குவல் டு 0.85 டிவைட் பை FY. ஸோ அந்த மாதிரி எந்தெந்த எலமெண்ட்டுக்கு என்ன மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், மேக்ஸிமம் என்ன, இதெல்லாம் வந்து பார்த்துக்கணும். அடுத்து நெக்ஸ்ட், இஃப் த ஆக்சுவல் நியூட்ரல் ஆக்சிஸ் இஸ் கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் நியூட்ரல் ஆக்சிஸ் இன் த டிசைன் ஆஃப் டபுளி ரெயின்ஃபோர்ஸ்டு பீம் த செக்ஷன் இஸ் என்ன வரும்னா ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்டு. ஓகேவா. ஸோ ஆக்சுவல் நியூட்ரல் ஆக்சிஸ் இஸ் கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் நியூட்ரல் ஆக்சிஸ்னா ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்டு. ஆக்சுவல் நியூட்ரல் ஆக்சிஸ் இஸ் லெஸ் தென் கிரிட்டிக்கல் நியூட்ரல் ஆக்சிஸ்னா நம்மளுக்கு என்ன இருக்கும், அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்டு. ரெண்டு ஈக்குவலா இருந்தா பேலன்ஸ்டு. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் கேஸ் ஆஃப் ஒன்-வே ஸ்லாப், ஒன்-வே கன்வே ஸ்லாப், மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வில் பி அட். ஸோ ஒன்-வே கன்வே ஸ்லாபா இருக்கும்போது மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் எங்க இருக்கும் அப்படின்னா சப்போர்ட் நெக்ஸ்ட் டு எண்ட் சப்போர்ட் அந்த இடத்துல தான் இருக்கும். நம்மளுக்கு சப்போர்ட் நெக்ஸ்ட் டு எண்ட் சப்போர்ட் இருக்கு, மிட் ஆஃப் எண்ட் ஸ்பேன் இருக்கும், இன்டீரியர் சப்போர்ட், இந்த மாதிரி அதர் தென் நெக்ஸ்ட் சப்போர்ட், இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ எங்க மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்னா எ சப்போர்ட் நெக்ஸ்ட் டு எண்ட் சப்போர்ட்ல இருக்கும். இது டிசைன் கிரைட்டீரியா. ஸோ இந்த ஸ்லாப் பார்க்கும்போது இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட், இதெல்லாம் டிப்ளமோ புக்ஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட், த ரெக்கமெண்டட் இம்போஸ்ட் லோட் ஆன் ஸ்டார் கேஸ் இன் ரெசிடென்ஷியல் பில்டிங் ஆஸ் பர் IS 875S 3 kN per meter square. ஓகேவா. ஸோ IS 875 வச்சு இம்போஸ்ட் லோடு என்ன இருக்கும் அப்படின்னா ரெசிடென்ஷியல் பில்டிங்ல 3 kN per meter square. அடுத்து நெக்ஸ்ட், த மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் RC slab consists of 10 mm bars at 10 cm spacing. If it is decided to replace 10 mm bars by 12 mm bars, then the spacing of 12 mm bars should be. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து 10 mm பாஸை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணும்போது 10 cm ஸ்பேசிங் வருது. அப்போ 12 mm பாஸ் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணும்போது ஸ்பேசிங் என்ன ஆகும்னு கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்பேசிங்கோட ஃபார்முலா வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரலாக தெரியும். ஸ்பேசிங் இஸ் ஈக்குவல் டு SV ஸ்பேசிங் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் AST டிவைடட் பை கேபிட்டல் AST இன்ட்டு 1000 வரும். ஓகேவா. ஸோ இப்போ இந்த ரெண்டு கேஸுக்குமே வந்து நம்மளுக்கு AST இதுவும் வந்து நம்மளுக்கு காமன் தான். ஸோ இப்போ போயிடும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் இருக்க ஸ்பேசிங் SP1 வச்சுப்போம். SP1 இஸ் ஈக்குவல் டு AST 1 டிவைடட் பை SP2 AST 2. ஸோ சேமாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், இது ஒரு ஈக்குவேஷனாக இன்னொரு ஈக்குவேஷனும் எழுதி ரெண்டு ஈக்குவேட் பண்ணி கொண்டு வர மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் ஸ்பேசிங் வந்து 10 cm, ஏரியா வந்து என்ன இருக்கும் π/4 d² 10 square டிவைடட் பை ஏரியா வந்து ரெண்டாவது டைம்ல என்ன சொல்றாங்க 10க்கு பதிலாக 12 mmன்றாங்க. அப்போ π/4 12 square. இந்த ஸ்பேசிங் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ அப்போ ஸ்பேசிங் இஸ் ஈக்குவல் டு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் 10 × 12 square டிவைடட் பை 10 squareன்னு வரும். ஸோ அதை கேன்சல் பண்ணும்போது 10 மட்டும் இருக்கும். இங்கே 12 square வந்து 144 divided by 10 which is equal to 14.4 cm. ஸோ அந்த மாதிரி 14.4 cm or 144 mm. ஸோ இதான் வந்து சொல்யூஷன். ஸோ அந்த மாதிரி ஸோ இதுக்கு டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா SV1 by SV2 is equal to D1 squared by D2 squared. ஸ்கொயர் இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய பேர் வந்து கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணிடுவோம். பண்ணிட்டு என்ன பண்ணிருப்பீங்கன்னா இந்த ஸ்கொயரை வந்து மறந்துடுவீங்க. சரியா. ஸோ இதை வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து. நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஜென்ரலி acceptable nominal size of aggregate for reinforced concrete is 20 mm. Next question, partial safety factor for steel in limit state of collapse is 1.15. ஓகேவா. ஸோ லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ் ஸ்டீல்ல பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் என்னன்னா 1.15. If a simply supported reinforced concrete beam having clear span 4 meter and effective depth 400 mm is resting on support 230 mm wide, the effective span of the beam is. ஓகேவா. இப்போ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இருக்கு. ஸோ கிளியர் ஸ்பேன் வந்து 4 மீட்டர்னு சொல்லிட்டாங்க, எஃபெக்டிவ் டெப்த் வந்து 400 mm சொல்லிட்டாங்க, சப்போர்ட் வித் வந்து 230 mm சொல்லிட்டாங்க. ஸோ எஃபெக்டிவ் ஸ்பேன் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா இது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நம்மளுக்கு L effective is equal to ரெண்டு கண்டிஷன். L effective is equal to ரெண்டு கண்டிஷன். கண்டிஷன் 1 வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு
clear span plus support width divided by 2 plus support width divided by 2 inside. Second condition வந்து clear span plus effective depth. இது ரெண்டுல எது மினிமமோ அதை தான் எடுத்துக்கணும், தான் கண்டிஷன். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இதுபடி பார்க்கும்போது L வந்து 4 மீட்டர், அப்போ 4000 mm ப்ளஸ் வித் வந்து 230 by 2 ப்ளஸ் 230 by 2 which is equal to 4230 mm or 4.23 மீட்டர். செகண்ட் கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 4000 அப்படின்றது வந்து லென்த்து ப்ளஸ் டெப்த் வந்து 400 mm ரெண்டே ஆட் பண்ணும்போது 4400 4.4 மீட்டர் ஆர் 4400 mm. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 4.23 மீட்டர் ஆர் 4230 mm. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஷன் சி 4.23 மீட்டரில் கொடுத்துருக்கனால இதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட், மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இன் ஸ்லாப் இஃப் HYSD bars ஆர் யூஸ்ட் இஸ். HYSD bars வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்லாப்ல என்னன்னு கேட்குறாங்க. ஸோ என்ன வரும்னா 0.12% ஆஃப் கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் அப்படின்னு போட்டால் போதும். ஓகேவா? இப்போ இதே வந்து நம்மளுக்கு மைல்டு ஸ்டீல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 0.15% வரும். ஓகேவா? டார் ஸ்டீலு இல்லை நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம் HYSD பார் அப்படின்னா 0.12% ஆஃப் கிராஸ் ஏரியா. ஸோ அவ்வளோதான், டிஸ்கஷன் முடிஞ்சது. ஸோ இப்போ இதில் வந்து நாங்கள் டீட்டெயில்டாக எதுவுமே வந்து ஆன்சர் வந்து டிஸ்கஸ் பண்ணலை. நான் லாஸ்ட் டைமில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறதில்ல. ஸோ நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணுறீங்க அதை உங்களுக்கு வேல்யூட் பண்ணுறதுக்கு சொல்யூஷன் சொல்கிறத வந்து ஷார்ட்டாக சொல்கிறோம். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் அதை வந்து உங்களுக்கு அதையும் கிளாரிஃபை பண்ணுறோம். இந்த டெஸ்ட்டை யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும், ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக உங்கள் ஸ்கோர் வந்து அதிகமாகும். டெஸ்ட்டை வந்து நல்லபடியாக எல்லாரும் யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.